ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்தின் 21வது அதிகாரத்தை பற்றிய விளக்க உரை நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது லேவியர் புத்தகத்தின் 22வது அதிகாரத்தினுடைய விளக்க உரையை கேட்பதற்காக அருள் தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். 22வது அதிகாரம் காணிக்கை தூய்மை பற்றி விளக்கமாக குறிப்பிடுகிறது. அவற்றை நீங்கள் மறுவாசிப்பு செய்து அதை எப்படி அன்றன்ற வாழ்விலே பயன்படுத்தலாம் என்பதை பற்றி கூறுங்கள், நலமாயிருக்கும். 22ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்த தூய்மையான வாழ்விற்கும் வழிபாட்டிற்குமான சட்டங்கள் என்கிற அந்த தொகுதியில், அதாவது இந்த லேவியர் புத்தகத்தினுடைய 6வது பகுதியில் முதல் பிரிவு இரத்தத்தின் புனிதத்தை பற்றி பேசியது 17ஆம் அதிகாரம். 2வது பிரிவு 18ஆம் அதிகாரம் பாலியல் குற்றங்கள் பற்றி பேசியது. 3வது பிரிவு 19ஆம் அதிகாரம் தூய வாழ்வும் லேவியருடைய 10 கட்டளையும் பற்றி பேசியது. 4வது பிரிவு 20ஆம் அதிகாரம் பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி பேசியது. 5ஆம் பிரிவு 21ஆம் அதிகாரம் குருக்களுடைய தூய்மை பற்றி பேசியது. இப்பொழுது 6வது பிரிவு 22ஆம் அதிகாரம் காணிக்கைகளின் தூய்மை. எனவே பலிப்பிடம் என்று வருகின்ற போது காணிக்கைகள் அதோடு ஒன்றிணைகிறது. காணிக்கைகள் இல்லாமல் பலிப்பிடம் இல்லை. பலி என்றாலே, பலிபீடம் என்றாலே அங்கே காணிக்கை பொருட்கள் பலி கொடுக்கப்பட வேண்டும். அது பொருள்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தொடக்க காலத்தில் குழந்தைகள், பிள்ளைகள் தான் அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இது எல்லா கலாச்சாரங்களிலும் இருந்தது. பிள்ளைகளை பலியாக ஒப்பு கொடுப்பது. அந்த காலத்திலே நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால் பிள்ளைகளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கின்ற காலமாக அது இருந்திருக்காது. தேவையான அளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இந்த காலம் போல வீட்டுக்கு ஒரு குழந்தை என்கிற ஒரு சூழல் அல்ல. எனவே குழந்தை பெருக்கம் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். எனவே அந்த சூழல்களில் நாம் பார்க்கிற போது இந்த பலி பொருட்கள் இவற்றுடைய தூய்மை ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டது. என்றால் இந்த பலிப்பொருட்கள் வெறுமனே பலி கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, இவை உண்ணப்பட வேண்டும். எனவே இதில் பெரும்பகுதி குருக்களுக்கு சேருகிறது. பொதுமக்களும் அல்லது வழிபாட்டுக்கு வருகின்றவர்களும் உண்கின்ற ஒரு நிலைகளும் இருக்கிறது. அப்போ பொருட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம உணவு சமைப்பதில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல பலிப்பொருட்களை இறைவனுக்கு படைப்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவை எல்லாமே உண்ணுகின்ற பொருட்கள். உணவு என்கிற போது, அதுவும் பொது உணவு என்கிற போது, ஏதாவது சிறிய பிரச்சனை வந்தால் கூட அது ஒட்டுமொத்த மக்களையும் இனத்தையும் அழிக்கின்ற ஒரு செயலாக மாறிவிடும். அதனால் இதில் எல்லாம் ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உணவு தூய்மை, பெயர்தான் தூய்மை என்று வருகிறதே, இது இறைவனுடைய பலிப்பொருளோடு தொடர்புடையதாக இருப்பதனால இது தூய்மை என்ற சிந்தனையோடு வருகிறது. ஆனால் தூய்மை என்பதோடு நாம் இதனுடைய சுகாதார சிந்தனையும், சமூக அக்கறை தான் அதிகமாக இருக்கிறது. சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு சுகாதாரமான ஆடு மாடுகளே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எனவே பலிப்பொருள் என்பதற்காக எதையும் கொண்டு வந்து பலி கொடுக்க கூடாது. காயின் ஆபேல் கதையில் அந்த நிகழ்வில் கூட நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அல்ல, பொருள் நல்ல பொருள் தான். அதுக்காக காயின் நல்ல ஆட்டை பலி கொடுக்கவில்லை, காயின் நல்ல காய்கறிகளை பலி கொடுக்கவில்லை என்று பொருள் அல்ல. மாறாக நான் காயின் ஆபேல் கதைக்கு வேறொரு பொருள் நம் கொடுக்க வேண்டும். காயினும் ஆபேலும் 2 சமூகத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். காயின் விவசாய சமூகத்தையும் ஆபேல் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் சமூகத்தையும் நிலைப்படுத்துகிறார்கள். இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள். ஆனால் காயினுடைய விவசாய சமூகமும் கனானேய சமூகம். இஸ்ராயல் மக்கள் பிற்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு பிறகு அவர்கள்
இந்த விவசாய தொழிலையும் கற்றுக்கொண்டார்கள். அங்கு அவர்கள் நிலங்களை வாங்கினார்கள். நிலங்கள் அவர்களுக்கு உடைமையாக இருந்தன. அப்பொழுது வீடுகள் கட்டி அங்கே விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வேறு பழிப்பொருட்கள் இல்லை. விவசாயம் என்று ஆரம்பித்த பிறகு ஆடு மாடுகளுக்கு வாய்ப்பில்லை. ஆடு மாடுகளை பழுகி பெருகச் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்னால் புல்தரைகள் வேண்டும். விவசாயம் செய்கின்ற இடத்துல புல்தரைகளுக்கு வாய்ப்பு இருக்காது. புல்தரைகளெல்லாம் தேடி போக வேண்டும். ஆனால் அடிப்படையில் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அவர்கள் தொடர்ந்து காடு வனாந்தரங்களிலோ அல்லது எங்கெங்கெல்லாம் பள்ளத்தாக்குகள் இருக்கிறோ அங்கெல்லாம் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு போராட்டத்தை தான் இந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. காயினுக்கும் ஆபேலுக்கும் என்கிற போது விவசாயிகளுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனைகள். இப்பொழுது ஆடு மாடு மேய்க்கிறவர்களை யார் அடிமையாக்க முயல்வது? விவசாயம் செய்கிறவர்கள். அதாவது காயின் ஆபேலை தன் வயப்படுத்த முயற்சி எடுக்கிறான். ஆனால் ஆபேலுக்கு யார் ஆதரவு காட்டுவது? கடவுள், ஏனென்றால் விவிலியத்து சிந்தனை பிரகாரம் ஆபேல் என்கிறவன் சிறியவன், காயின் என்கிறவன் மூத்தவன். விவிலியம் எப்பொழுதுமே இளையவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வாய்ப்பற்றவர்கள், வலிமையற்றவர்கள், இவர்களுக்கு சாதகமாக இந்த விவிலிய கதைகள் அத்தனையில் நாம் அதைத்தான் பார்க்கணும். உதாரணமாக இஸ்மாயில் ஈசாக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட இஸ்மாயில் மூத்தவன், ஆனால் ஈசாக்கு இளையவன். யாக்கோப்புனுடைய கதை எடுத்துக்கொண்டால் கூட எசாயு மூத்தவன், யாக்கோப்பு இளையவன். எனவே யாக்கோப்புக்குத்தான் இறைவனுடைய சாதகம் கிடைத்தது. 12 புதல்வர்களுள் யாக்கோப்புடைய 12 புதல்வர்கள் கடைக்குட்டி பெஞ்சமீனும் யோசேப்பும் தான் முக்கியத்துவம் பெறுகிறார். அதனால் இது நம்ம மோசேயுடைய வீட்டில் கூட மூத்தவன் ஆரோன், ஆனால் முக்கியத்துவம் பெறுவது யார்? மோசே. இது விவிலிய சிந்தனை. ஆபேல் இறைவனுடைய சாதகமாக இருக்கிறான். இறைவன் அவர் மீது அக்கறை கொள்கிறார், அவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் ஒன்று ஆடு மாடு மேய்க்கிற அந்த நிலை என்றால் இவர்களால் நாடோடிகள், இறைவனே அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே ஆரோன் அந்த இனத்தை சார்ந்ததுனால அவருக்கு சாதகமாக இருக்கிறார். இரண்டாவது, ஆபேலுக்கும் காயினுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் ஆபேல் இளையவனாக இருப்பதனால அவனுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அந்த பார்வையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். வித்தியாசமாக இருக்கு. எனவே அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த போராட்டங்களை இது சுட்டி காட்டுகிறது. இது நெடுக இருந்தது. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வாழ்கின்ற காலம் வரை இந்த போராட்டம் இருந்தது. ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கும் இதே மாதிரி விவசாயம் செய்கிறவர்களுக்கும் இருந்தது. விவசாயம் செய்கிறவர்கள் கனானியர்கள் என்கிற அந்த சூழலில் வந்தாலும் பிற்காலத்தில் இஸ்ராயல் மக்களும் விவசாயம் செய்ததுனால அவர்கள் அந்த கனானியர்களுடைய அந்த இடத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது காணிக்கைகளை பற்றி பேசுகிறோம். இந்த காணிக்கைகள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும். இது எந்தெந்த விதத்தில் இந்த காணிக்கைகள் பேணப்பட வேண்டும்? இந்த காணிக்கைகளை முதல்ல யார் உண்ண வேண்டும், யார் யார் உண்ணலாம், யார் யார் உண்ணக்கூடாது, அப்படி உண்ணுகிற போது எப்படி இருக்க வேண்டும், பொருத்தமான காணிக்கைகள் என்ன? எனவே இந்த 3 நிலைகளில் நாம் இதை பார்க்க வேண்டும். முதலாவது 22ஆம் அதிகாரம் 1 முதல் 16. இந்த பொதுப்படையாக காணிக்கைகளின் தூய்மை பற்றி பேசினாலும் யார் யார் இந்த காணிக்கைகளோடு தொடர்புடையவர்கள் ஒரு நீண்ட பட்டியலே வருகிறது. 22ஆம் அதிகாரம் 1 முதல் 16 முடிய ஒரு நீண்ட பட்டியல். யார் யார் இந்த காணிக்கையோடு தொடர்புடையவர்கள், தூய பொருட்களுடன் தொடர்பு கொள்வதும் அதை முறையாக உண்பதும் என்கிற தலைப்பை இதற்கு கொடுக்கலாம். இந்த காணிக்கை இந்த பொருட்களோடு, இதெல்லாம் தூய பொருட்கள், இதோடு யார் தொடர்பு கொள்வது, இந்த பொருட்களை எல்லாம் எப்படி உண்பது, இது முக்கியமானது. எங்கு உண்பது, இதெல்லாம் மிக முக்கியமானது. இதைத்தான் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய, அதற்கடுத்து 22ஆம் அதிகாரம் 17 33 முடிய பொருத்தமான காணிக்கைகள் என்ன. நம்ம எதையும் காணிக்கையாக செலுத்த முடியாது. ஒரு பொருத்தமான காணிக்கை, அந்த பொருத்தமான காணிக்கை எப்படி அடையாளம் காண்பது என்கிற இந்த 2 சிந்தனைகள் அடிப்படையில் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது
முதல் பகுதிக்கு வருவோம். 22ஆம் அதிகாரம் 1 முதல் 16. ஆண்டவர் அதனுடைய தலைப்பு தூய பொருட்களுடன், அதாவது காணிக்கை பொருட்களுடன், தூய காணிக்கை பொருட்களுடன் தொடர்பு கொள்வதும் அதை முறையாக உண்பதும் என்கிற தலைப்பு. 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. ஆக இப்ப மோசே ஒரு பேசு நபராக வருகின்றார். இவர் மோசேயிடத்திலே சொல்ல, யாவை மோசேயிடத்திலே சொல்ல, மோசே இப்பொழுது ஆரோன் மற்றவர்களிடத்திலே மக்களிடத்திலே சொல்லுவார். இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருட்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. எனவே இங்கே ஆரோனுக்கும் அவருடைய குருக்கள் வழிமரபினருக்கும் அறிவுரையாக சொல்லப்படுகிறது. எனவேதான் இங்கே மோசே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். மோசே இந்த செய்திகளை எல்லாம் பெற்று இப்பொழுது ஆரோனுக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த காணிக்கை பொருட்களை பொறுத்த மட்டில் இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான், நானே ஆண்டவர். ஆக இங்கே ஒட்டுமொத்தமாக 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை தூய்மையற்ற குருக்களை பற்றி பேசுகிறது. தூய்மையற்ற குருக்கள் நாம் ஏற்கனவே 1-2 வசனங்களில் அது பொதுவான முன்னுரை போல நாம் பார்த்திருக்கிறோம். முதல் வசனம் மோசையிடத்தில் ஆண்டவர் கூறியது. 2வது ஆரோன் இடத்திலும் அவனுடைய வழிமரபினரிடத்திலும் மோசே என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் என்கிற அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை தூய்மையற்ற குருக்கள் என்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்த தூய்மையற்ற குருக்களாக இருக்கிறவர்கள் இந்த காணிக்கை பொருட்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். தூய்மையற்ற குருக்கள் அவர்கள் தீட்டுப்பட்டு இருந்தால் இந்த நேர்ச்சை பொருட்கள் அருகிலே வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். 3ஆம் வசனம், அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். அப்படி என்றால் இந்த குருக்கள் எந்த அளவுக்கு தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், உகந்த பலிப்பொருளை இறைவனுக்கு பலி கொடுக்கிறவர்கள் தங்களை அதற்கான தயாரித்து கொள்ள வேண்டும். அப்படி தயாரிப்பு இல்லாமல் எந்த நிலையிலும் இவர்கள் பலி ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே பலிப்பொருட்கள் என்பது யார் பலி கொடுக்க விரும்புகிறார்களோ அவர்களை உணர்த்தி காட்டுகிறது. நான் பலி கொடுக்க விரும்புகிறேன் என்றால், பலிப்பொருளை கொண்டு வருகிறேன் என்றால், இந்த பலிப்பொருள் என்னை முன்னிறுத்துகிறது. அப்ப ஒரு குரு பலிப்பொருளை மட்டும் பலி கொடுக்கவில்லை, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய அபிலாசைகள், என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய விருப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து பலி கொடுக்கிறார். பல நேரங்களில் நம்ம மக்கள் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம மக்களுக்காக வேண்டுகிற போது மக்களை எல்லாம் இணைத்து அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய பெருமூச்சுக்கள், அவர்களுடைய ஏக்கங்கள், அவர்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் இணைத்து போகிறோம். அப்ப அதற்கான தயாரிப்போடு நாம் இருக்கணும். இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். வெறும் கூப்பாடு போல இருக்கக்கூடாது, வெறும் பேச்சு போல இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நாம் வேண்டுகின்ற அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவிமடுக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் துன்பத்திலும் வேதனையிலும் உழன்று கொண்டிருந்த போது இந்த விடுதலை பயண நூல் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த மக்கள் எல்லாம் அப்படியே கதறுகிறார்கள், அடிமைத்தனத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள், புலம்புகிறார்கள். அதாவது 23 சொல்லுகிறத கடைசி பகுதியில், இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான், இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. தூவைப்புகை போல அவர்களுடைய கதறல், அவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணை நோக்கி எழும்பிற்று.
24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். கடவுள் கேட்டார். அந்த கேட்ட கடவுள் என்ன பண்ணாரு? உடனே எங்கு வருகிறார்? மோசையை நோக்கி வருகிறார். அப்படி இருக்கணும் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம். மக்களுடைய குரல்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நாம இறைவனிடத்தில் கொண்டு போகிற போது தூப புகை போல அது மேலே எழும்பணும். எழும்பி அவருடைய கதவுகளை தட்டணும். அவருடைய காதுகளை அப்படியே அதிர வைக்கணும். அந்த காதுகள் அதிர்ந்து அவர் கீழே இறங்கி வரணும். அதுதான் உண்மையான இறைவேண்டல். எனவே அந்த அடிப்படையில் இருக்கிற போது ஒரு குருவானவர் அல்லது இந்த நேர்ச்சி பலியை செலுத்துகிறவர் தூய பொருள்களை மனிதர்களுடைய அபிலாசைகளாக, மனிதர்களுடைய உணர்வுகளாக, மனிதர்களுடைய துன்ப வேதனை குரலாக எடுத்து செல்கிறார். அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் தூயவராக இருக்க வேண்டும். அப்படி தூயவராக இல்லாவிட்டால் அவர் அந்த தூய பொருட்களை தொடவே கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு குறைய பாடம் மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை மணி. எப்படி எச்சரிக்கை மணி அடிச்ச உடனே உடனே ஒரு அதற்கான நிலைக்கு வருகிறோமோ, நேரம் வந்து விட்டது என்கிற அந்த விழிப்பு நிலைக்கு வருகிறோமோ, அதே போல விழிப்பு நிலைக்கு வருவதற்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி. பிறருடைய காணிக்கை பொருட்களை, தூவ பொருட்களை அல்லது பலிப்பொருட்களை நாம் இறைவன் பால் எடுத்து செல்கிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்மிடத்தில் தூய்மை இல்லாவிட்டால் நாம் பலிப்பொருட்களை தொடுவதற்கு கூட தகுதியற்றவர்கள், பலிப்பிடத்தை அணுகுவதற்கு கூட தகுதியற்றவர்கள். அதை நாம் உணர வேண்டும். அதனால தான் இறைவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய பலியை ஒப்புக் கொடுக்கிற போது நீ உன்னுடைய சகோதரனோடு மனத்தாங்கலாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? பலிப்பிடத்திலே எல்லாத்தையும் வச்சுட்டு உன்னுடைய சகோதரனோடு முதல்ல நட்புறவுகள், அவனோடு நீ அமைதி ஏற்படுத்து. அமைதி ஏற்படுத்திய பிறகு நீ மீண்டும் வா, உன் சகோதரனை அழைத்து கொண்டு வா. அதன் பிறகு நீ காணிக்கை செலுத்து. இந்த உறவு சிக்கல் உள்ள காணிக்கைகளுக்கு இறைவன் பதில் இருக்க மாட்டார் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். நீயே தகுதி இல்லாதவனாக இருக்கிற போது நீ கொடுக்கிற காணிக்கை எப்படி தகுதியுடைய காணிக்கையாக இருக்கும்? அதுக்கடுத்து 4வது வசனம், ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். ஆக ஏறக்குறைய நாம 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் இந்த பகுதிகளிலே தொழுநோயாளியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல பிறப்புறுப்பிலிருந்து வெளியே இருக்கின்ற அந்த நோயாளிகள் நாம் ஏற்கனவே இதை விளக்கி சொல்லியிருக்கிறோம். பால்வினை நோய்கள் உள்ளவர்கள், அவர்களைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே பால் வினை நோய்கள் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் தூய பொருட்களை உண்ணக்கூடாது. அதுபோல பிணத்தால் தீட்டுப்பட்டவர்கள், அவர்களும் தொடக்கூடாது. ஆக இதெல்லாம் மற்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தொழுநோயாளியோ அல்லது பால்வினை நோய் பீடித்தவர்களோ அல்லது பிணத்தை தொட்டவர்களோ பலிப்பொருட்களை தொடுவதோ அல்லது பலிப்பொருட்களை உண்பதோ அது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அவர்கள் முழுவதுமாக ஏறக்குறைய அந்த தீட்டு நீங்கிய பிறகு, அதாவது இந்த நிலையில் இருக்கிறவர்கள் முழுவதுமாக தங்களை குணப்படுத்திய பிறகு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகுதான் இவர்களுக்கு அந்த பலிப்பொருளை தொடுவதற்கான தகுதி இருக்கிறது. இவர்கள் யார்? ஆரோனின் குடும்பத்தை சார்ந்த குருக்கள். குருக்களிலும் நோயாளிகள் இருக்கலாம், தொழுநோயாளிகள். குருக்களிலும் பால்வினை நோயாளிகள் இருக்கலாம். குருக்களிலும் இதே போல தீட்டு உடையவர்கள் இருக்கலாம், பிணத்தை தொட்டவர்கள் இருக்கலாம். இவர்கள் பலிப்பொருட்களை தொடுவதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். இதெல்லாம் தூய்மையற்ற குருக்களை அடையாளப்படுத்துகிறது. அதற்கடுத்து 7வது வசனம், கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான், அப்போது அவன் தூய பொருட்களை உண்ணலாம், ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும்
பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். ஆக அது மட்டுமல்ல, உணவை உண்ணலாம், அதே சமயத்தில் அவன் எதை உண்ணக்கூடாது. இந்த குரு எதையெல்லாம் உண்ணக்கூடாது. 9வது வசனம், எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். நாமே அவரை திரும்ப திரும்ப இதே வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இந்த லேவியர் புத்தகம் முழுவதும் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். நாம் தூயவராக இருப்பதனால நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும். எனவே எதெல்லாம் தூய்மைக்கு தடையாக இருக்கிறதோ இவற்றையெல்லாம் யார் ஒதுக்க வேண்டும்? குருக்கள் ஒதுக்க வேண்டும். எனவே இந்த 1 to 9 வசனங்கள் யாரை பற்றி பேசுகிறது? குருக்களை பற்றி. எத்தகைய குருக்கள்? தூய்மையற்ற குருக்கள். இந்த தூய்மையற்ற குருக்கள் என்கிற போது நோயாளிகளையும் இங்கே சுட்டி காட்டுகிறது. இது சாதாரண நிலையிலே தங்களை தீட்டுப்படுத்தியவர்கள் மட்டுமல்ல, உடலளவில் நோயாளிகளையும் இது சுட்டி காட்டுகிறது. எனவே குருக்களிலும் நோயாளிகள் இருக்கலாம், அவர்களும் இதில் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஏனென்றால் இது பொது நிகழ்வு. இந்த பொது நிகழ்விலே மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. எனவே இவர்களே ஒதுங்கி விடுவது நல்லது. அப்படி அவர்கள் ஒதுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து 10ஆம் வசனம். 10ஆம் வசனத்திலே வேற்றினத்தார் பற்றி, நாம் இதுவரை குருக்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது வேற்றினத்தார் இந்த உணவுப் பொருட்களோடு அல்லது இந்த காணிக்கை பொருட்களோடு எப்படி அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பது 2ஆம் நிலை. அப்ப முதல் நிலையில் 1 முதல் 9 குருக்கள், தூய்மையற்ற குருக்கள் பற்றி பேசப்பட்டது. இப்பொழுது வேற்றினத்தார் எவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். ஆக வேற்றினத்தார் என்றால் யார்? இது மிக முக்கியமான கேள்வி. இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் வேற்றினத்தார் என்பது இஸ்ராயல் மக்கள் அல்லாதவர், அவர்களைத்தான் வேற்றினத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே வேற்றினத்தார் என்கிற போது பாலைவனத்தில் அவர்கள் தங்கியிருந்த போது வேற்றினத்தாருக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இது வேற்றினத்தார் என்பது அவர்கள் மீண்டும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு சென்ற பிறகு அங்கு அவர்களோடு வாழ்ந்த பிற இனத்தாரைத்தான் சுட்டி காட்டுகிறது. அதை நாம் மனதில் வைக்க வேண்டும். இதில் இன்னொரு சிந்தனை என்னவென்றால், இஸ்ராயல் இனம் என்றாலே அது யாக்கோப்பினுடைய வீட்டார் மட்டும் அல்ல. நாம் இந்த லேவியர் புத்தகத்தை படிக்கின்ற போதே இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை வலியுறுத்தி சொன்னோம். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்தது. எகிப்து நாட்டிலிருந்து யார் வெளியேறியது? மோசே குழுவினர் என்றால் இந்த மோசே யாரை வெளியேற்றினார்? நாம் பொதுப்படையாக பேசுவது யாக்கோப்பினுடைய குடும்பத்தார், யாக்கோப்பினுடைய வீட்டார் என்றால் அவர்கள் தான் எகிப்துக்கு சென்றார்கள். யோசேப்பு முதலிலே சென்றார். அதன் பிறகு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்துக்காக உணவு தேடி அவர்கள் எகிப்துக்கு சென்றபோது யோசேப்பை சந்திக்கிறார்கள். மீண்டும் பிரிந்தவர்கள் கூடுகிறார்கள். அப்படி கூடுகின்ற போது யோசேப்பு எல்லாரையும் எகிப்துக்கு அழைத்து வருகிறார். எகிப்தில் இவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், பழுகி பெருகுகிறார்கள். லட்சக்கணக்கில் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுடைய எண்ணிக்கை வருகிறது. ஆக இந்த லட்சக்கணக்கில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் வந்தார்களா? யோசேப்பின் குடும்பம் மட்டும்தான் அடிமைப்படுத்தப்பட்டதா? இந்த அடிமைத்தலையிலே இவர்கள் பார்வோனுக்கு அடிமைப்பட்டு கிடந்து இவர்கள் மீண்டு பாலைவனத்துக்கு வருகின்ற போது யார் வந்தது என்கிற கேள்வியில என்ன பதில் கிடைக்கிறது என்றால், பாலைவனத்துக்கு மோசையோடு பயணம் செய்தவர்கள் ஹபீருக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ஹபீரு என்று அழைக்கப்படுகிறது. ஹபீரு இதுதான் பின்னாலே ஹீப்ரு என்று வந்து எபிரேயர்கள் என்ற சொல் வழக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. ஹபீரு என்று நாம் தமிழில் அழைக்கிறோம், ஆங்கிலத்தில் ஹபீரு என்று அழைக்கிறோம். இந்த ஹா என்பது தமிழில் உச்சரிக்கிற போது ஆ என்று உச்சரிக்கப்படும். எனவே அபிருக்கள் என்று இவர்களை நாம் அழைக்கலாம். இந்த அபிருக்கள் என்பது யார்? இந்த அபிருக்கள் என்கிறவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து எகிப்துக்கு சென்று பார்வோன்களுக்கு அடிமை வேலைகள் பார்த்தவர்கள். இந்த அடிமை வேலைகள் பார்த்தவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு வேலையாட்களாகவும் இருந்தவர்கள், கூலி ஆட்கள்.
இவர்கள் கூலி ஆட்கள் மட்டுமல்ல, ஏறக்குறைய இவர்கள் இந்த சட்டப்பூர்வமாக, சட்டத்துக்கு புறம்பாக வாழக்கூடியவர்களையும் இவர்கள் சுட்டி காட்டலாம். அதாவது சட்டத்தை மீறுகிறவர்கள், அன்லாஃபுல் பீப்புள். அதாவது சட்டம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காது, சட்டத்தையும் உடைத்து நொறுக்கக்கூடியவர்கள், அவுட்லாஸ் என்று கூட சொல்லலாம். அவுட்லாஸ். எனவே இந்த சட்டத்தை உடைத்து நொறுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரும் இந்த குழுவிலே அமைக்கிறார்கள், அபிருக்கள் என்கிற குழுவிலே இருக்கிறார்கள். எனவே வேலையாட்கள், அடிமைகள், சட்டத்தை ஒதுக்குகிறவர்கள், சட்டத்துக்கு புறம்பாக வாழ்கிறவர்கள், இவர்களெல்லாம் இறைந்த குழுக்கள் தான் அபிருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் மோசேயை பின்பற்றியவர்கள் யாக்கோப்பினுடைய சந்ததியார் மட்டுமல்ல, இன்னும் பலர் யார் யார் அடிமைகளாக வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் இணைகிறார்கள். அதனாலதான் விவிலியம் சொல்லுகிறது, விடுதலை பயண அடிக்கடி வாசிக்கிறோம். அதே மாதிரி எண்ணிக்கை நூலாக இருந்தாலும் சரி, அல்லது இணை சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த சிந்தனை அடிக்கடி எடுத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் பாலைவனத்தில் மக்கள் இனங்களாகவே இல்லை, பாலைவனத்தில் தான் நான் உங்களை மக்கள் இனமாக உருவாக்குகிறேன், புடமிடுகிறேன். அப்படின்னா இப்படி பல்வேறு நிலையில் வாழ்ந்த மனிதர்கள், பல்வேறு அடிமைத்தலைகளே சிக்கியிருந்த மனிதர்கள் மோசேயினுடைய தலைமையை ஏற்று வெளியேறுகிறார்கள். இப்படி அடிமைகள் எல்லாருமே வெளியேறினதுனால தான் பார்வோனுக்கு மீண்டும் ஐயோ நமக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று மீண்டும் விரட்டி வருகிறான். என்றால் அடிமைகள் இல்லாவிட்டால் அவனுக்கு எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் நடக்காது. அடிமைகள் என்பது மிக மிக முக்கியம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில். பல பேர் அந்த அடிப்படையில் கூட பிரமிடுகளை கட்டியவர்கள் இந்த எபிரேயர்கள் தான் என்று கூட வாதம் செய்வார்கள். ஆனால் பிரமிடுகள் கட்டப்பட்ட காலம் வேறு, எபிரேயர்கள் வாழ்ந்த காலம் வேறு. எபிரேயர்கள் எகிப்து நாட்டுக்குள் நுழைந்த போதெல்லாம் ஏற்கனவே பிரமிடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. பிரமிடுகள் கட்டப்பட்டது ஏறக்குறைய 2030ஆம் நூற்றாண்டிலிருந்தே சொல்லலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு 30 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 25 நூற்றாண்டுக்குள்ளாக எல்லா பிரமிடுகளும் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பிரமிடுகள் கட்டுகின்ற காலம் அல்ல. ஒருவேளை சின்ன சின்ன பிரமிடுகளை கட்டி இருக்கலாம், ஆனால் பெரிய பிரமிடுகள் எல்லாம் இந்த 25-30 பழைய எகிப்திய பேரரசுகள் என்று அழைப்பார்கள். த ஓல்டு கிங்டம், முந்தைய எகிப்திய பேரரசு என்று கூட அதை அழைக்கலாம். அந்த காலகட்டம் என்பது ஒரு 10 நூற்றாண்டு, 32 22 நூற்றாண்டுகள் தான் முந்தைய எகிப்திய அரசு. எனவே இந்த முந்தைய எகிப்திய அரசு என்பது ஒரு 10 நூற்றாண்டு, 32 22. அந்த காலகட்டங்களிலே பிரமிடுகள் எல்லாம் கட்டி முடித்து விட்டார்கள். எனவே இவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அடிமைகள் என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்தார்கள். குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்பட்டார்கள், கட்டடங்கள் கட்டுவதற்கு பயன்பட்டார்கள். பித்தோம், ராம்சேஸ் என்கிற நகரங்களை எல்லாம் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்காக பிரமிடுகள் கட்டினார்கள் என்று இவர்களை நாம் சொல்ல முடியாது. எனவே அதில் மட்டும் மாறுபாடு இருக்கிறது. எனவே அத்தனை அடிமைகளும் இவர்களோடு வருகிறார். இந்த அந்நியர்கள் என்கிற போது இந்த பாலைவனத்திலே எல்லாருமே அந்நியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள்தான் ஒரு இனமாக மாற்றப்படுகிறார்கள். எனவே இனமாக மாற்றப்படுகின்ற போது ஓர் இனமாக இருக்கிறார்கள். ஒரே தெய்வத்தை, ஒரே கடவுளை நம்புகிறார்கள், யாவே கடவுளை. அப்பொழுது இவர்கள் அனைவரும் அந்நியர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைகிறார்கள். அதற்கு பிறகு இவர்களை எல்லாம் அந்நியர்கள் என்று நாம் அழைக்க முடியாது, எபிரேயர்கள் என்றுதான் அழைக்க முடியும். ஒரே இனம், இஸ்ராயல் இனம் என்றுதான் அழைக்கிறோம். ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அவர்கள் நுழைந்த பிறகு பிற இனத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இவர்கள் பல்வேறு இனங்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். கானா நாடு என்பது கனானியர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல. அங்கே கனானியர்கள் இருக்கிறார்கள், இத்தியர்கள் இருக்கிறார்கள், பிலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள், அமோரியர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி எபுசியர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய அமலக்கியர்களோட கனானியர்களுடைய வழிமரபில் வருவார்கள். அவர்கள் ஏறக்குறைய கீழே நெய்கே பாலைவனத்தை ஒட்டி வாழ்கிறார்கள். ஆபிரகாம் அந்த வாழ்ந்த மம்புரே பள்ளத்தாக்கு, எபுரோன் பள்ளத்தாக்கு, அதை ஒட்டி இருக்கிற பகுதி அமலக்கியர்களுக்கு சொந்தம். எனவே இந்த இப்படிப்பட்ட இனங்கள்லாம் இருக்கிறார்கள். அதே போல
இந்த யோர்தான் நதிக்கு அக்கறை பகுதி ஆக்கிய இந்த டிரான்ஸ் ஜோர்டன் பகுதி என்று அழைக்கப்படுகிற அக்கறை பகுதி, கிழக்கு பகுதி, அங்கே மோவாபியர்கள் இருக்கிறார்கள், அம்மோனியர்கள் இருக்கிறார்கள், ஏதோமியர்கள் சாக்கடலுக்கு கீழே இருக்கிறார்கள். இப்படி பல இனங்கள் இருக்கிறது. வடக்கு நோக்கி பார்த்தால் சிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அரமியர்கள் என்று அழைப்பார்கள். இப்படி பல இனங்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்நியர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு. எனவே இந்த அந்நியர்கள் பொறுத்த மட்டில் இந்த காணிக்கை பொருட்களை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த இனங்களில் வேற்றினத்தார் மட்டுமல்ல, வேற்றினத்து, அதாவது குருவனுடைய மகள் வேற்றினத்தவரை மணந்திருந்தால் அவர்களும் வேற்றினத்தவர், வேலையாட்களும் வேற்றினத்தவர். எனவே வேற்றினத்தார் என்கிறது இப்படி பல்வேறு நிலைகளில் வருகிறது. வேலையாட்களும் இருக்கிறார்கள் வேற்றினத்திலே, வேற்றினத்தவரை மணந்த குருவினுடைய மகள்கள் இருக்கிறார்கள். அதுபோல இந்த வேற்றின மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இந்த காணிக்கை பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும்? எனவே 10ஆம் வசனம், வேற்றினத்தார் எவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டில் உள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். எனவே வேலை செய்பவரும் வேற்றினத்தாராக கருதப்படுகிறார். எனவே அவர்களும் உண்ணக்கூடாது. அதற்கடுத்த அடிமைகள் எப்படி நடக்க வேண்டும்? ஏன்னா வேலையாளுக்கும் அடிமைகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. வேலையாள் என்பது கூலிக்காக வேலை பார்க்கிறவன். அடிமை என்கிறவன் கூலிக்கு வேலை பார்க்கிறவன் அல்ல. அடிமை என்கிறவன் விலைக்கு வாங்கப்பட்டவன். எனவே அவனுக்கு வீட்டிலே எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவன் வீட்டிலே ஒருவன், அவனுக்கு என்று கூலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வீட்டிலே மகன் இருக்கிறானோ, மகள் இருக்கிறாளோ, மனைவி இருக்கிறாளோ, அதே போல அவனும் உரிமை உடையவனாக இருக்கிறான், வீட்டிற்கு உரிமை உடையவனாக இருக்கிறான். எனவே அவன் விலைக்கு வாங்கப்பட்டதால் வீட்டிலே ஒருவனாகத்தான் இருக்கிறான். அந்த அடிமை அவன் எப்படி இந்த புனித பொருட்களை கையாள வேண்டும்? 11ஆம் வசனம், குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் உணவை அடிமைக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் வேலையாளுக்கு உரிமை இல்லை. வேலையாள் உண்ணக்கூடாது, ஆனால் அடிமை உண்ணலாம். அதற்கடுத்து 12ஆம் வசனம், குருவின் மகள் அந்நியனை மணமுடித்திருந்தால் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். ஏறக்குறைய குருவின் மகள் அந்நியனை மணமுடித்தால் அவரும் அந்நியனாகிறார், அதனால அவரும் உண்ணக்கூடாது. எனவே அந்நியரை மணந்த குருவினுடைய மகளும் உண்ணக்கூடாது, வேலையாளும் உண்ணக்கூடாது, விருந்தினரும் உண்ணக்கூடாது. ஆக வீட்டில் யார் இருக்கிறார்களோ மகனும் அடிமையும் உண்ணலாம். 13, குழந்தை இல்லாத குருவின் மகள், கைம்பன் அல்லது மணவிலக்கு பெற்ற யாராவது ஒருவர், அதே சமயத்திலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்? இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தவராக இருந்தால் அவரும் உண்ணலாம். ஆக இப்படி யார் யார் உண்ண வேண்டும், யார் யார் உண்ணக்கூடாது என்கிற வரையறைகளை எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 5இல் 1 பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். அவரும் உண்ணக்கூடாது, ஆனால் அவர் உண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? 15ஆம் வசனம், ஆண்டவருக்கு இஸ்ரவேல் நேர்ச்சையாக அளிக்கும் புனித பொருளை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. இந்த குருக்கள் எப்படி இந்த காணிக்கை பொருட்களை அணுக வேண்டும், பயன்படுத்த வேண்டும், யார் யார் இதை உண்ணலாம், யார் யார் உண்ணக்கூடாது? வேற்றினத்தார் உண்ணக்கூடாது, தூய்மையற்ற குருக்கள் உண்ணக்கூடாது, வேற்றினத்தாரை மணம் செய்த குருவினுடைய மகள் உண்ணக்கூடாது. அதே சமயத்தில் தன்னுடைய தந்தையோடு எப்போதும் வாழுகின்ற குழந்தை இல்லாத குருவின் மகள், கைம்பன் அல்லது மணவிலக்கு பெற்ற யாரும் உண்ணலாம். அறியாமல் யாரும் உண்ணக்கூடாது. அப்படி அறியாமல் உண்டால் அதற்குரிய முறைப்படி அவர்கள் 5இல் 1 காணிக்கை செலுத்த வேண்டும். 16ஆம் வசனம், அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். எனவே தண்டம் என்பது தண்டனை. அதுக்குரிய முறைப்படி எதை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்த வேண்டும். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆக 22ஆம் அதிகாரம் 1 முதல் 16,
இந்த காணிக்கைகளோடு எப்படி ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும், யார் யார் தொடர்பு கொள்ள வேண்டும், அப்படி தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர்களுடைய நிலை என்ன, அப்படி தவறாக அவர்கள் தொடர்பு கொண்டால் கூட அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற தெளிவான விளக்கங்களை சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது 22ஆம் அதிகாரம் 17 முதல் 33 முடிய அதுல பொருத்தமான காணிக்கைகளை பற்றி, நீங்கள் இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எத்தகைய காணிக்கைகளை கொடுக்கலாம் என்பதற்கான வரையறைகளை சொல்லுகிறது. 17ஆம் வசனம் மீண்டும் மோசே ஆண்டவர் மோசே இடத்துல பேசுவதாக கூறுகிறது. அப்படின்னா இது 2ஆம் பகுதி என்பதை சுட்டி காட்டுகிறது. 18ஆம் வசனம், ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ராயேல் மக்கள் அனைவரிடம் கூற வேண்டியது இஸ்ரவேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைகளுக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே ஆடு மாடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக. ஆக காணிக்கை வழக்கமாக 3 விதமான காணிக்கைகள். ஒன்று காளை மாடு, இன்னொன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறியாடு. இந்த 3ம் வழக்கமாக செலுத்தப்படுகிற காணிக்கை. ஆனால் இவை குற்றமற்றதாக இருக்க வேண்டும். குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? அந்த உடல்ல ஒரு வயதுக்கு உரிய ஒன்றாக இருக்க வேண்டும். 2வது அந்த ஈணுகின்ற நிலைக்கு அது செல்லக்கூடாது, அல்லது ஈணுகின்ற நிலையை உருவாக்குகிற ஒரு நிலைக்கும் அது செல்லக்கூடாது. அது ஆணியீன்றாக இருக்கலாம் அல்லது பெண்ணீராக இருக்கலாம். இந்த 2ம் மீண்டும் அது ஒரு ஆடு என்றால் குட்டியோ அல்லது காளைய மாடு என்றால் கன்று எணுகின்ற ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் அது இருக்கக்கூடாது. அதுக்கு முந்தியதாக ஒரு ஆண்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் கிடைக்காவிட்டால் தான் அவர்கள் எதை பலியாக கொடுக்க வேண்டும்? மாடப்புறாக்களையோ காட்டுப்புறாக்களையோ பலி கொடுக்க வேண்டும். எனவே இவையெல்லாம் பலி பொருட்கள். இது குறிப்பாக எரிபலிக்கும் நல்லுறவு பலிகளுக்கும் அதே போல ஆராத்தி பலிகளுக்கும் இந்த காணிக்கைகள் மிக முக்கியம். அதே போல பாவ பரிகார பலி, அதாவது பாவம் போக்கும் பலி, இறுதியாக குற்றம் நிவர்த்தி. நல்லுறவு பலி என்பது அமைதி பலி, அமைதிக்காக ஒப்பு கொடுக்கிற பலி. அந்த அமைதி பலிக்காகவும் அதே போல பாவம் போக்கும் பலிக்காகவும் குற்ற பழி நிவர்த்தி, அதாவது என்னுடைய குற்றப்பழி இருக்கிறது அதை நீக்குகின்ற பலி இருக்கிறது. எனவே இந்த பலிகளுக்கெல்லாம் முக்கியமான பலிப்பொருளாக இருப்பது இந்த 3: காளை மாடு, வெள்ளாடு, செம்மறியாடு. பாவ பரிகார நாளுக்கு இவையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இது போக புறாக்களும், அதாவது மாடப்புறாக்களும் காட்டுப்புறாக்களும் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர்த்து இந்த எரிபலிக்காக செலுத்தப்படுகின்ற இந்த காணிக்கை தவிர்த்து 20வது வசனத்தை வாசியுங்கள். பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது, அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும். ஆக இந்த காணிக்கைகள் எல்லாம் சரியான காணிக்கைகளாக இருக்க வேண்டும். இல்லை எதுவும் இந்த காணிக்கைகளில் எந்த ஒன்றும் குறைவுடையதாக இருக்கக்கூடாது. அதற்கடுத்து அந்த 22ஆம் வசனத்தில் இந்த காணிக்கை பொருட்களில் குறைபாடுகள் என்னென்ன இருக்கக்கூடாது? 22 குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி, சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. இதுல தான் ஒரு சூட்சமம் இருக்கிறது. 22ஆம் வசனத்தில் லேவியர் புத்தகம் இதை பயன்படுத்தித்தான் இயேசு காலத்திலே இந்த குருக்கள் எல்லாம் பல காணிக்கைகளை ஒதுக்கினார்கள். நம்ம யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியில கடைசி பகுதியிலும், அதாவது இயேசு குருத்து ஓலை பவனி முடித்த பிறகு கோவிலுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்த கோவிலை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அதில் யோவான் ரொம்ப அழகாக அதை சித்தரிக்கிறார். அவர் இந்த பணியை இயேசு தன்னுடைய பணிக்காலத்தினுடைய தொடக்கத்திலே நடத்துவதாக ஒரு நமக்கு அதை முன்வைக்கிறார். நமக்கு முன்னால் அதை முன்வைக்கிறார். அதில்
குறிப்பாக சொல்லப்படுவது மூன்று முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, ஆடு மாடுகளை அவர் கோவிலில் நுழைந்தவுடனே ஆடு மாடுகள் விற்கிறார்கள், அந்த ஆடு மாடுகளை விரட்டி அடிக்கிறார். இரண்டாவது, நாணயம் சில்லறை காசுகளை கொட்டி அவர்களுடைய காசுகளை எல்லாம், மேஜைகளை எல்லாம், காசுகளை கொட்டி மேஜைகள் எல்லாம் தூக்கி உடைக்கிறார். மூன்றாவது, புறா விற்பவர்களை எல்லாம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காது என்று கூறினார். இதுல முக்கியமான சிந்தனை, அதாவது ஒன்று, இவையெல்லாம் வியாபார தலங்களாக மாற்றுகின்ற நிலை. கோவில் என்பது இறைவேண்டலுக்குரிய இடம். ஆனால் இந்த இறைவேண்டலுக்குரிய இடம் இப்பொழுது எப்படிப்பட்ட இடமாக மாறுகிறது? வியாபார தலமாக மாறுகிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்த வியாபாரம் எங்கு நடக்கிறது? எருசலேமில் கோவில் இருக்கிறது. கோவிலிலே முக்கியமான பகுதிகள் திருத்தூயகம், அதைத் தொடர்ந்து குருக்கள் இருக்கிற பகுதி, அதற்கு ஆண்கள் இருக்கிற பகுதி, அப்புறம் பெண்கள் இருக்கிற பகுதி, அதற்கு பிறகு நோயாளிகள் இருக்கிற பகுதி, இதெல்லாம் கோவில் பகுதிகள். கோவிலுக்கு வெளியே ஒரு சுவர் அமைத்து, சுற்றுச்சுவர் அமைத்து, அதற்கு வெளியில் அந்த சுற்றுச்சுவருடைய அந்த நுழைவாயில் தான் சாலமோன் அழகு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அழகு வாயில் தான் நாம் திருத்துதர் பணி நூலில் யோவானும் பேதுருவும் முடவன் ஒருவன் அங்கே முற்றத்தில் அந்த அழகு வாயில் கொண்டு அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பான். எனவே அந்த அழகு வாயிலுக்கு வெளிப்புறத்தில் இரண்டு புறமும் வழக்கமாக அந்நியர்கள், பிற இனத்தார், அவர்களுடைய முற்றம். அந்த புற இனத்தாருடைய முற்றம் தான் இப்பொழுது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? வியாபாரத்திற்கு. புற இனத்தார் இந்த பகுதியில் இப்பொழுது நுழைய முடியவில்லை. அவர்கள் அங்குதான் வர முடியும். இந்த குருக்கள் தான் இதை ஆக்கிரமிக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்கள் தான் இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வேற்றினத்தார் அல்லது பிற இனத்தார் வழிபடுகின்ற இடத்திலே இப்பொழுது வியாபாரம் நடக்கிறது. இது ஒரு நிலை. இரண்டாவது, வியாபார தளமாக இது மாறிவிட்டது கோவில். இது இயேசுவுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய இரத்த கொதிப்பை அதிகப்படுத்துகிறது. மூன்றாவது, மிக முக்கியமானது, ஆடு மாடுகளை விற்கிறார்கள், நாணயங்களை மாற்றுகிறார்கள். இது என்ன தேவை? ஆடு மாடுகளை விற்க வேண்டிய தேவை என்ன? தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் காணிக்கை பலி கொடுக்க வேண்டும். மக்கள் எல்லாம் வழிபடுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து, குறிப்பாக சிதறிப்போன யூதர்கள் வாழுகின்ற பகுதிகளிலிருந்து தான் வருவார்கள். அவர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது. அதனால் கோவிலை மட்டும்தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். எனவே கோவிலிலே அவர்கள் ஆடு மாடுகளை வாங்கலாம். ஆனால் அப்படி வாங்குகிற போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகப்படியான விலைக்கு விற்கிறார்கள். இது மிக முக்கியமானது. ஆனால் எருசலேமை சுற்றி இருக்கிறவர்கள், கலிலேயா பகுதியில் இருக்கிறவர்கள் ஆடு மாடுகளை கொண்டு வரலாம், மாடுகளை கொண்டு வரலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மாடுகள் ஆடுகளில் எல்லாம் குறையை கண்டுபிடிப்பார்கள். குறையை கண்டுபிடித்து அடிமாட்டு விலைக்கு அதை வாங்கி இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற ஆடு மாடுகள், அதில் 1000 குறைகள் இருக்கலாம். இவர்கள் அந்த அடிமாட்டு விலைக்கு வாங்குகிற மாடுகளில் ஒரு குறை இருக்கலாம். அதை பெரிதுபடுத்துவார்கள். ஆனால் இவர்கள் விற்கிறார்கள் அல்லவா, அந்த ஆடு மாடுகளில் 1000 குறைகள் இருக்கலாம். அதுதான் சரியான காணிக்கை என்று சொல்லுவார்கள். அதை கூட விலைக்கு விற்பார்கள். இதன் வழியாக அங்கு இருக்கிற மக்களை எல்லாம் ஏறக்குறைய அவர்களுடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சுகிற அளவுக்கு இது இயேசுவுடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கிறது. அங்குதான் அந்த நாணயம் மாற்றுகின்ற நிகழ்வு. அந்த நாணயம் மாற்றுகிறது இந்த குருக்களுடைய கையாட்கள் தான் நடத்துகிறார்கள். என்றால் ஆலய பொறுப்பு அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. தலைமை குரு, குறிப்பாக அன்னாசுடைய கைங்கரியம் தான் இதெல்லாம். அன்னாசு தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறார். என்னால் கைப்பாசு அன்னாசுடைய மருமகன். எனவே அன்னாசு தான் எல்லா வேலையாட்களையும் அங்கே அமர்த்தி இருக்கிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணிக்கை இந்த காசுகளை மாற்றுகிறவர்கள்.
ஆலயத்திலே அல்லது கோவிலிலே அரை ஷெக்கேல் அதுதான் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரை ஷெக்கல் கோவிலை தவிர எங்கும் வெளியில இல்லை, பயன்பாட்டிலே இல்லை. ஷெக்கல் நாணயமே பயன்பாட்டில் இல்லை. இவர்களுடைய பயன்பாட்டில் இருப்பது ரோமை நாணயமும் அதே போல கிரேக்க நாணயமும். கிரேக்க நாணயம் என்பது ரோமை ஆட்சிக்கு முந்திய நாணயம், அது இன்னும் புழக்கத்தில் இருக்கிறது. ரோமைய நாணயம் என்பது இப்பொழுதுதான் புழக்கத்துக்கு வந்தது. என்றால் ரோமைய ஆட்சி ஆரம்பித்த ஏறக்குறைய 60-70 ஆண்டுகள் தான் ஆகிறது. இயேசுடைய காலம் என்றால், இயேசு ஆலயத்தில் நுழைந்த காலம் என்றால் ஏறக்குறைய 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாணயம் இன்னொரு நாணயத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய 200 ஆண்டுகள் ஆகும். அப்பொழுதுதான் ஏற்கனவே பயன்படுத்த நாணயம் செல்லாக்காசா பழைய காலத்தை நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த 2 நாணயங்களும் புழக்கத்தில் இருக்கிறது. திராக்மாவும் தினாரும், இந்த 2 நாணயம் புழக்கத்தில் இருக்கிறது. இந்த 2 நாணயம் ஆலயத்தில் செல்லுபடியாக. எனவே இவர்கள் திராக்கமாவையோ தினாரையோ கொண்டு வந்து கொடுத்து அரை ஷெக்கலை வாங்க வேண்டும். இந்த அரை ஷெக்கல் நாணயத்தை வாங்குகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகப்படியான நாணயத்தை வாங்கி, கமிஷன் அதிகப்படியான நாணயத்தை வாங்கி இவர்கள் இந்த அரை ஷெக்கலை விலை விற்பார்கள். இதுவும் இயேசுடைய பார்வையில் இருக்கிறது. அதனாலதான் இவர் என்ன செய்கிறார்? தூக்கி எறிகிறார், அந்த மேசையும் தூக்கி எறிகிறார். எனவே இந்த கோவிலில் இவர்கள் இந்த தூய்மை என்கிற பெயரிலே, நம்ம இங்கே பார்க்கிறோம் அல்லவா, குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி, சிரங்கு இவற்றையெல்லாம் சொல்லி மக்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தள்ளி விடுகிறார்கள், ஒதுக்கி விடுகிறார்கள். இது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சட்டம் பாதுகாப்பு கொடுக்கிறது. சட்டம் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது? அநியாயம் செய்கிறவனுக்கும் அக்கிரமம் செய்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. லேவியர் சட்டம் சொன்னதை 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொன்னதை சரியாக 22 சொன்னதை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் இயேசுவுக்கு பெரும் கோபத்தை கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குகிறார். அதுதான் அவருடைய வாழ்வுக்கு சாவுமணி அடிக்கிறது. அன்றைக்கு முடிவெடுத்தான் அன்னாஸ், இந்த இயேசுவை இனிமேல் இந்த உலகத்தில் வாழ அனுமதிக்க கூடாது, இவனுக்கு கல்லறை கட்ட வேண்டும். அன்னாசுக்கு உதவினான் கைப்பாஸ், கயப்பா உதவினான். அதற்கு ஊதுகுழலாக இருந்தவன் தான் பிலாத்து. எல்லாரும் சேர்ந்து கதையை முடித்து விடுகிறார்கள். ஆக இந்த நிலையில்தான் நாம் இந்த வசனத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய் என்பது இயல்பாக ஒரு காணிக்கை பொருள் இத்தகைய குறைபாடுகள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு சொல்லப்பட்டது. காணிக்கை பொருள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் பயன்பாட்டுக்குரியது, மக்கள் உண்ணக்கூடியது, அது இறைவனுடைய உணவாக கருதப்படுகிறது. அப்ப இந்த குறைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. எனவே ஒழுங்கான ஆடு மாடுகளாக 23ஆம் வசனம் வாசியுங்கள். உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்ப்பலியாகலாம், ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதென்று. அதாவது மாட்டுல முதுகு வளைஞ்சிருக்கோ அல்லது கழுத்து வளைஞ்சிருக்கோ அல்லது ஆடுகளிலே காலு வளைந்திருக்கிறதோ இதெல்லாம் உறுப்புகளுடைய இருக்கலாம். ஆனால் அது மகிழ்வு பலியாக இருக்கலாம். மகிழ்வு பலி என்றால் நல்லுறவு பலி. ஆனால் எந்த பலியாக பொருத்தனையாக ஏற்றதென்று. அதற்கடுத்து 25 வாசியுங்கள். 25 வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். எனவே வேற்றினத்தாரிடமிருந்தும் நீங்கள் இத்தகைய பொருட்களை வாங்காதீர்கள். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன, அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. அதற்கடுத்து 26 ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று, செம்மறி அல்லது வெள்ளாட்டு குட்டி பிறந்தால் 7 நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. ஆக இந்த பலிப்பொருள் என்பது தூய்மையான பலிப்பொருளாக இருக்க வேண்டும். இது குறிப்பாக இந்த 7 நாளுக்குள் வருகின்ற அந்த ஆட்டுக்குட்டியோ அல்லது காளை மாடோ அல்லது செம்மறியோ இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்கலாம் என்றால் அதற்கு எந்த கரைதிரையும் இல்லை என்கிற அந்த கருத்து இருக்கிறது. 28 பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். பசுவையும் அதன் கன்றையும்
அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாள். இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் மனிதநேயத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டு. பலிப்பொருளை கொடுப்பதில் கூட மனிதநேயம் இருந்திருக்கிறது. ஒரு தாயையும் மகளையும் ஒரே நேரத்தில் பலி கொடுப்பது போல ஒரு கொடுமையானது ஒன்று இருக்கக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. 29 நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். இந்த பகுதிகள் எல்லாம் ஏறக்குறைய நாம 1 முதல் 7ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு பலிக்கான ஒரு பின்னுரையாகவே அமைந்திருக்கிறது. நன்றி பலி எப்படி, அதை எப்பொழுது உண்ணலாம், எவ்வளவு காலம் அதை எடுத்து செல்லலாம், யார் யார் உண்ணலாம், குறிப்பாக அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய உணவுகள் இருக்கிறது, குருக்கள் வீட்டுக்கு, அல்லது உண்ணக்கூடாதவை இருக்கிறது. இப்படி இதெல்லாம் இந்த லேவியர் புத்தகம் 1 முதல் 7 அதிகாரத்துக்குள்ளே இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து இருக்கிறது. அது மீண்டும் இங்கே எடுத்தாளப்படுகிறது. நன்றி பலி, எரி பலி, நல்லுறவு பலி, மகிழ்வு பலி, இந்த பலிகள் எல்லாம் 1 முதல் 7 அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 31ஆம் வசனம், என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். ஆக இது முடிவுரையாக இந்த 30 வசனம் வரை பொருத்தமான காணிக்கைகளை பற்றி பேசியவர் இப்பொழுது முடிவுரையாக 31 33 வரை உள்ள வசனங்களை லேவியர் புத்தகம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரம், என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள், நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன், நானே ஆண்டவர் என்று சொல். ஆக இது ஒரு முடிவுரை, காரணங்களை சொல்லுகிறார். இந்த காணிக்கை ஏன் தூயதாக இருக்க வேண்டும், இதில் ஏன் கரை திரை இருக்கக்கூடாது, அந்நியர் இந்த காணியை கொண்டு வரலாமா, குருக்கள் இந்த தூய்மையற்ற குருக்கள் இதை இந்த காணிக்கையை கொண்டு வரலாமா, அதை அவர்கள் உண்ணலாமா, வேற்றினத்தார் உண்ணலாமா, அடிமைகள் உண்ணலாமா, குழந்தை இல்லாத குருவின் மகள் உண்ணலாமா, கைம்பெண்கள் உண்ணலாமா, மணவிலக்கு பெற்றவர் உண்ணலாமா, அறியாமல் இதை உண்ணலாமா என்று பல்வேறு வழிமுறைகளை சொன்னவர். இந்த பொருத்தமான காணிக்கைகள் எவைவே என்று சொன்னவர். இதெல்லாம் என்னுடைய கட்டளைகள், நான் தூயவராக இருக்கிறேன், என்னுடைய கட்டளைகள். எனவே நான் தூயவராக இருப்பதனால என்னுடைய பெயரை இழிவுபடுத்துவது, நீங்கள் இந்த தவறான முறையில் இந்த காணிக்கைகளை உண்டாலோ அதை பலிப்பொருளாக கொடுத்தாலோ, அப்படி கொடுக்கிற போது நீங்கள் யாரை இழிவுபடுத்துகிறீர்கள்? என்னுடைய பெயரை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, நான் கொடுத்த கட்டளைகளையும் மீறுகிறீர்கள், என்னுடைய நியமங்களையும் மீறுகிறீர்கள். எனவே நான் தூயவராக இருப்பதனால நீங்கள் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எது தவிர்க்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். எது தடை செய்யப்பட்டதோ அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதே வேளையில் எது அனுமதிக்கப்பட்டதோ அதை மட்டும் செய்யுங்கள். ஏனென்றால் நான் தான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன், எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்திருக்கிறேன், தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என் மக்கள். எனவே என்னுடைய நியமங்கள் உங்களுக்கு பொருந்தும், என்னுடைய சட்டங்கள் உங்களுக்கு பொருந்தும். எனவே இந்த சட்டத்தையும் நியமங்களையும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும். இதற்கு மீறி நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற கீழ்ப்படிதல் என்கிற அந்த சிந்தனையில் இந்த 22ஆம் அதிகாரம் தெளிவாக இந்த காணிக்கைகளின் தூய்மையை பற்றி பேசுகிறது. எனவே அதாவது குருக்கள் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, அவர்கள் செலுத்துகிற காணிக்கைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை இந்த அதிகாரம் முழுமையாக விளக்கி சொல்கிறது. நன்றி தந்தையே. அன்புக்குரிய நேயர்களே, லேவியர் புத்தகத்தின் 22வது அதிகாரத்தை நமக்கு தந்தை அவர்கள் விளக்கமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். நம்முடைய காலத்திற்கு ஏற்ப மறுவாசிப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 22வது அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 22. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்கள் எனக்கு நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும்
என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமென்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான். அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம். ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மணமுடித்த மகள் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மணவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சையாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரேலரோ இஸ்ரேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு, ஆடு, வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாயிருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசுமறு அற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம், ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன. அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று, செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாள் அளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால்
அது உங்கள் சார்பாக ஏற்கத்தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்தினின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர் என்று சொல்.